வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 16வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு வறுத்து பொடி பண்ணி தான் எலுமிச்சம்பழ சாதம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல உதிர உதிரா சாதம் வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்ன பண்ணேன்னா, நல்ல சூடா இருக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட சுட மூடி வச்சாச்சு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் இதுல சேர்த்துருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவந்தவனே முந்திரி பருப்பு போட்டுடலாம். நான் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துரும். பாருங்க, நல்லா செவந்தெடுத்து இப்போ இதை சுட 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 அப்படியே அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து மேல் பொடி என்னங்கிறத பார்த்துடலாம். வறுத்துக்கிறதுக்கு ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நான் என்ன சாதம் எடுத்திருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வறுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். வரமிளகா 2 வரமிளகா, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது கூடவே வந்து வெந்தயம் பாருங்க, நல்லா ஒரு பிஞ்சுக்கு வெந்தயம். இதை மட்டும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுறது. ஆறினோடனே நம்ம கோர்ஸா பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததை கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இப்போ மேலாக அந்த பொடியை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரே ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க, எலுமிச்சம்பழ சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக மேல் பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.